Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான எல்லாரும் ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட்ல இன்னைக்கு நம்ம ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்பவே கஷ்டமான ஒரு ரெசிபி கிடையாதுங்க. கேக் சின்ன சின்ன நுட்பங்கள் ரொம்பவே முக்கியம். அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப சுலபமா ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க இந்த கேக் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 ஹவர்ஸுக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் வெளியில் இருக்கிற முட்டைகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்காம வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 ரூபா பாக்கெட்டில் 1 பாக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கிறேங்க. அது சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்ச பிறகு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மிக்சரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா குக்கிங் சோடா, அதுதான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக்கு ஸ்பாஞ்சியாக வராது. அதனால் ஒரே பக்கமாக நீங்கள் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக சாஃப்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது போல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீதி 1/2 கப் மைதாவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் அதே டைரெக்ஷன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற பக்குவம் ரொம்பவே முக்கியங்க. நம்ம ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யும்போது தான் நம்மளுக்கு சாஃப்டான கேக் கிடைக்குங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருக்கோ அது சேர்த்துக்கலாங்க. நான் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதனோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான கேக் கிடைக்குங்க. கண்டிப்பாக இதே அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க. கேக் டின் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் தடவி இருக்கிறேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை உள்ளே சேர்த்துடலாங்க. பாருங்கள், ரிப்பன் வடிவில் எப்படி மடிஞ்சு விழுவுதுன்னு. இதுக்கு கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பக்குவமாக மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்குங்க. இதை நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரம், நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இது 15 மினிட்ஸுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கேக் டின்னை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட ஓப்பன் இருக்கக்கூடாதுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 40 நிமிஷத்துக்கு நல்லா பேக் ஆகி வரட்டும். பாருங்கள், 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுங்க. நான் ஒரு கத்தி எடுத்துருக்கிறேன். அது பாருங்கள், உள்ளே விட்டு பார்க்கும்போது எதுவும் ஒட்டலை. நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி கேக் ஏதாவது ஒட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. இது இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாங்க.
கேக் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு கத்தி ஒன்று எடுத்து சுற்றி ஓரங்கள்லையும் இது போல் நல்லா கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா திருப்பிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிருச்சுன்னு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது போல் மேலே நல்லா டேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்துடுங்க. லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேக்கு வெந்து ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிருச்சுன்னு. இப்போ வந்து அந்த மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். நீங்கள் வந்து கேக் டின் இல்லைன்னா, டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா, அகலமான பாத்திரம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி இது போல் செய்யலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம ஸ்பாஞ்சியான மைதா கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாம் இது சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கேக் செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்ருக்கிறீங்க. இது போல் நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து செய்யும்போது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சியான கேக் நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருச்சுன்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன அளவை பயன்படுத்தி செய்யும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே இந்த அளவுக்கு கேக் சூப்பராக செய்ய வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.